தமிழ் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம எல்லாராலையுமே புகழப்பட்டு வந்துட்டு இருக்கோம் தான் நயன்தாரா. தற்போது இவங்க ஒரு படம் நடித்தாலே அந்த படத்தில் நடித்திருக்க எல்லாருக்குமே பேர் கிடைச்சதும் அந்த படத்தோட இயக்குனர் மற்றும் ப்ரொடியூசருக்கும் நல்ல பேர் கிடைச்சிடும். எல்லாத்துக்கும் மேல போட்ட காசு திரும்பி கைக்கு வந்துருங்க. இதனாலேயே வந்துட்டு பல இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் நயன்தாரா வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வலா இருந்து வந்துட்டு இருக்காங்க. மற்றொரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சின்ன திரையிலே ரொம்ப ஃபேமஸான ஷோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பிக் பாஸ். இதுக்கு முன்னாடி சொல்வதெல்லாம் உண்மைதாங்க இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராம கஷ்டப்பட்டு முன்னிலைக்கு கொண்டு வந்தவங்க நம்மளுடைய லட்சுமி ராமகிருஷ்ணன். லட்சுமி ராமகிருஷ்ணன் இந்த ப்ரோக்ராமை தொகுத்து வழங்கியதுனால இந்த ப்ரோக்ராம் பட்டி தொட்டி எல்லாத்திலுமே பட்டையை கிளப்பிச்சு. இதனாலே லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கும் ஏகப்பட்ட பெயர் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, லட்சுமி ராமகிருஷ்ணன் சினிமாவில் கூட வந்துட்டு ஒரு காஸ்டியூம் டிசைனர், ப்ரொடியூசர், டைரக்டர், நடிகையாகவும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய லட்சுமி ராமகிருஷ்ணன் சமீபத்தில் அவங்களுடைய மிகப்பெரிய ஆசையை ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படியாவது ஒரு படத்தில் ஒரே ஒரு முறையாவது நம்மளுடைய நயன்தாராவுக்கு அம்மாவா நடிச்சிடணும் அப்படின்னு அவங்களுடைய ஆசையை வெளிப்படுத்தியிருக்காங்க. நயன்தாரா கூட நடிக்கணும் அப்படின்றது ஓகே, ஆனால் நயன்தாராவுக்கு அம்மாவா தான் நடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே அதிகமாக வந்துட்டு இவங்க ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்றது இவங்க பேச்சிலேயே தெரியுதுங்க. நயன்தாராவுக்கு அம்மாவா நடிக்கிறதுக்கு இவங்க மட்டும் இல்ல, தற்போது முன்னணியில் இருக்கும் அம்மா நட்சத்திரங்கள் எல்லாருமே ரொம்பவே ரெடியா இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நயன்தாராவுக்கு அம்மா கேரக்டர்ல தமிழ் சினிமாவில் யாருமே நடிக்கிறது இல்லை அப்படின்றது ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோ.